வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் ஆன்லைன் சம்மந்தமான வேலைகள் மற்றும் ஆன்லைனில் நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளத்தில் உள்ள முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே வீடியோவாக கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் நம்பகமானதாகவும் உங்களுக்கு பிடிச்சமானதாகவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. அண்ட் என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். ஆன்லைன் வேலைகள் லாபகரமானது மற்றும் கவனமாக செய்யக்கூடியது. இதில் குறிப்பிடும் வேலைகள் இணைவது எந்தவித கட்டாயமும் இல்லை. முழுக்க முழுக்க உங்கள் விருப்பம் சார்ந்தது மட்டுமே. இப்படி ஒரு வேலை உள்ளது என்பதை மட்டுமே நான் பகிர்கிறேன். முதலீடு செய்யும் முன் நன்கு ஆலோசித்து முடிவு செய்வோம். இணைவதும் விலகுவதும் உங்கள் விருப்பம் சார்ந்தது. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிற அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன். இந்த அப்டேட் வந்த டேட் பார்த்தீங்கன்னா நேற்று 19/8 வந்துச்சு. டைமிங் பார்த்தீங்கன்னா 9:52 PM இந்த ஆடியோ அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதில் உள்ள தகவல்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு ஃபுல்லாக கேட்கணும், நான் கவனமாக இதில் உள்ள எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா மட்டும்தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கிளியராக புரியும். டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா, கன்ஃபியூஷன் பிட்வீன் ஹூ ரிசீவ் ஃபர்ஸ்ட் பேமெண்ட், யார் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ரீஃபண்ட் ரிக்வஸ்ட். லாஸ்ட் டைம் யார் ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தாங்களோ அதுக்கப்புறம் இப்போ யார் வித்ட்ராயல் கொடுத்துருக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வரும். இப்போ நம்ம அதாவது தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருக்க யாருக்குமே இப்போ பேமெண்ட் வராது அப்படிங்கிறது தான் அவங்க முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிலர் சொல்லலாம் மாற்றி சொல்கிறாங்க. அன்னைக்கு சொன்னாங்க ரீஃபண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் கொடுப்போம் அப்படின்னு. அப்படி சொன்னதுக்கான ரீசன் இருக்குது. அதாவது நிறைய பேர் அமௌண்ட் வேணுங்கிறதுக்காக மட்டுமே உள்ள கம்பெனிக்குள்ள இருக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள பர்சன்ஸை வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ரீஃபண்டுக்கு அமௌண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொன்னது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ரீஃபண்டுக்கு வராது. அதாவது இப்போ தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இல்லையா, அவங்க யாருக்குமே இப்போதைக்கு வராது. ஓகேங்களா, முதல்ல ரீஃபண்ட் கொடுத்தவங்களுக்கும் அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ல சைன் பண்ணி அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் இப்போ வித்ட்ராயல் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கும் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல பேமெண்ட் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித்ட்ராயல் ரிக்வஸ்ட் ஓப்பன் இப்போ டில் வெனஸ்டே. ஓகேங்களா, இப்போ வரைக்கும் அது ஓப்பன்ல தான் இருக்கு. அது 21ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன்லேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா அதுல கேன்சல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கேன்சல் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது தப்பா பேமெண்ட் இது பண்ணிட்டேன், என்னோட பேமெண்ட் ஃபுல்லா இருந்தது, ஃபுல்லா இருக்கிறதுக்கு பதிலாக நான் ₹1 போட்டுட்டேன், இல்லை நான் அமௌண்ட் கம்மியாக கோட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க அந்த வித்ட்ரா ஆப்ஷனில் பக்கத்தில் இருக்க கேன்சல் பட்டனை கேன்சல் கொடுத்துட்டு திரும்ப வித்ட்ரா கொடுத்துருங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அந்த வித்ட்ரா ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஆனால் தேவையில்லாமல் போயிட்டு நீங்கள் மறுபடி கேன்சல் கொடுத்து இது பண்ணாதீங்க. ஆல்ரெடி கொடுத்ததுல தப்பாயிடுச்சுன்னா மட்டும் அதை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட இதுல அக்கௌண்ட் டீடைல்ஸ் வேற ஒருத்தவங்களோடது இருக்கு அப்படின்னாலும் அதை சேஞ்ச் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு வித்ட்ரா கொடுங்க. எப்பவுமே வித்ட்ராயல் கொடுக்கறதுக்கு முன்னக்கூட்டி அக்கௌண்ட் டீடைல்ஸை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, உங்களோட வேற யாரும் யூஸ் பண்றாங்களாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளவுட் ஸ்டோரேஜ் இப்போ கூடிய சீக்கிரம் கிளவுட் ஸ்டோரேஜ்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது கிளவுட் ஸ்டோரேஜ் நம்ம அதுக்காக தான் பே பண்ணோம். இந்த ₹6,500 எல்லாரும் இப்போ உள்ள ஜாயின் பண்ணியிருக்கவங்க, அதாவது ரீஃபண்ட் கொடுக்குறவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஏர்ன் பண்ண அமௌண்ட்டும் ஆல்ரெடி கட்டின அமௌண்ட்டு கொடுக்குது. ஆனால் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அமௌண்ட் தரோன்னு சொல்லியிருக்காங்க. அது கம்பெனியாக தான் சொல்லியிருக்கு. ஓகேங்களா, அது கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கு அவங்க நம்மளுக்கு சர்வீஸ் தான் கொடுக்கணும். அந்த சர்வீஸை கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாகவே வச்சிருக்கிறாங்க. அதை எப்போனாலும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த அமௌண்ட்டு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கம்பெனி தான் டிசைட் பண்ணும், கொடுக்கணுமா வேணாமாங்கிறது. எப்படி கொடுக்கணுங்கிறதையும் கம்பெனி தான் டிசைட் பண்ணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எஸ்பிஓட மெயின் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயிலுக்கு தேவையில்லாத மெயில்ஸ் அனுப்புறது. ஓகேங்களா, எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் அஃபிஷியல் gmail.comக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இந்த பிடிஓ ஆஃபீஸர்ஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷன் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் மற்ற இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக மட்டும்தான் அந்த இதுக்கு மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
எல்லா விஷயத்துக்கும் கொண்டு போய் எல்லா மெயில்லையும் மெயில் பண்ணாதீங்க அப்படிங்கறத தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து என்னோட மெயில் ஐடி பிளாக் ஆயிடுச்சு, என்னோட மெயிலை ஓபன் பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரியான ரிக்வஸ்ட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இது வந்து சஸ்பெண்ட்ல இருக்கு, அதை ஓபன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ரிக்வஸ்ட் எல்லாமே வந்து sbotvm@gmail.comக்கு மட்டும் அனுப்புனீங்கன்னா தான் வரும். ஓகேங்களா? மற்ற எல்லாத்துக்கும் மற்ற இருக்கிற மெயில் எல்லாம் இருக்குதுன்னு கமாண்டர்ஸுக்கு போடுறது, மெயிலுக்கு போடுறது, எல்லா இடத்துலையும் போய் மெயில் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கான எந்த ரிப்ளையுமே வராது. அவங்க பார்த்தாலும் நம்மளுக்கு ரிப்ளை அனுப்ப மாட்டாங்க. ப்ராப்பரா நோட்டீஸ் போர்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க. என்ன விஷயம் சொல்ல வராங்க, எதுக்காக சொல்ல வராங்க, நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தப்பை திரும்ப திரும்ப பண்ணிட்டு கம்பெனியை குறை சொல்றதுல ஒரு யூஸுமே கிடையாது. கம்பெனி தன்னால முடிஞ்ச அளவுக்கு சிறந்த இதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த முயற்சிக்கு மக்களான நம்மளோட ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப தேவை. அதுல வேலை செய்யக்கூடிய அத்தனை பேரும் ஒத்துழைச்சா மட்டும்தான் அந்த நிறுவனத்தை சிறப்பா நடத்த முடியும். அதனால ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க வந்து என்ன அப்டேட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த விதமான தவறுதலும் நடக்காது. உங்க பேமெண்ட்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு வர்ற அமௌண்ட்டா இருக்கட்டும், நீங்க பண்ணக்கூடிய வேலையா இருக்கட்டும், எல்லாமே ஒழுங்கா நடக்கும். நம்ம ஒரு இடத்துல போய் வேலை பார்த்தா எப்படி வேலை பார்ப்போமோ அது மாதிரி நினைச்சு வேலை பார்த்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து சக்சஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா? நான் கொடுத்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க. நான் நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு டைமும் நான் சொல்ற ஒரே விஷயம், இந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்ஸும் உடனே கிடைக்கும். ஓகேங்களா? இந்த சேனல்ல நீங்க கொடுக்குற சப்போர்ட் அண்ட் லைக்ஸ் இதெல்லாம் பார்த்துதான் அடுத்தடுத்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து உங்ககிட்ட கொண்டு வர்றது அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ண முடியும். நல்ல விஷயங்களை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணுங்கிறதுக்காக, உடனே கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க ஒவ்வொரு டைமும் வீடியோ மேக் பண்ணி சீக்கிரமே போஸ்ட் பண்றோம். நீங்க அந்த வீடியோக்கு கொடுக்குற லைக் அண்ட் கமெண்ட் தான் எங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய இதுன்னு சொல்லலாம், கிஃப்ட்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்க மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.